ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பீஜியானோட ஆல் இன் ஒன் சூப்பர் குக்கர் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். கூடவே ரிவ்யூ பார்க்க போறோம். அடுத்ததா இதுல நான் உங்களுக்கு சமைச்சும் காட்ட போறேன். ஒரு சூப்பரான டேஸ்டான பன்னீர் பிரியாணி வந்து செஞ்சு காட்ட போறேன். இதுல வந்து ஒட்டாம வரும், நம்ம என்ன சமைச்சாலும் ஒட்டாம வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால பிரியாணி வந்து செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து இந்த குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் வந்ததுல இருந்து எப்படா ஓபன் பண்ணி பார்க்கிறதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. இப்போ உங்களோட சேர்ந்து குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த குக்கர் வந்து 1 டேக்கு அப்புறமா தான் நான் வந்து ஓபன் பண்ணி பார்த்தேன். குக்கரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதே போல வாரண்டியும் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். இந்த குக்கர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு குக்கருக்கு 3 லிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெய்னர், அதுக்கப்புறமா சர்விங், அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷர் குக்கர். ஒரு குக்கரில் இந்த 3 லிட்டுமே வந்துடும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷல். இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா, டேமேஜ் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்குது. இதில் வந்து பீஜான் ப்ராடக்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக நம்ம இந்த பாக்ஸில் பார்த்த மாதிரியே 3 லிட்டும் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக வந்து அந்த குக்கர், அந்த பவுலும் வந்து இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ரொம்ப சேஃபாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த குக்கரை வாங்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போல்லாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதில் வந்து 3 லிட்டர் குக்கரோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வாங்க முடியல. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வெயிட் பண்ணதுக்கு நல்ல ஒரு ஆஃபரில் வந்து 5 லிட்டர் குக்கரே நான் வந்து வாங்கிட்டேன். கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல ஒரு ஆஃபரில் இப்போ நான் இந்த குக்கரை வாங்கிட்டேங்கிற ஹாப்பி வந்து எனக்கு ரொம்பவே இருக்குது. அதே போல் இந்த குக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த லிட் யூஸ் பண்ணி நம்ம ரைஸ் வந்து வேக வச்சு வடிச்சிக்கலாம். அடுத்ததாக இந்த லிட் யூஸ் பண்ணி நம்ம கிரேவிலாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் எப்படி வந்து ப்ரெஷர் குக்கர் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க இந்த லிட்டு வந்து ஆரம்பத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பழகினதுக்கு அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியல, ஈஸியாக தான் இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மல் குக்கர் வந்து யூஸ் பண்ணுறப்போ ஒரு சைடு மட்டும் தான் நம்மளுக்கு கைப்பிடி இருக்கும். அதனால வந்து நம்ம ஈஸியாக வந்து அதை ஹேண்டில் பண்ணிவிடுவோம். பட் இதில் வந்து 2 பக்கமும் நம்மளுக்கு வந்து கைப்பிடி கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர் பண்ணுறதுக்கு அந்த லிட்டை வந்து கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் வந்து எனக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. அடுத்து இந்த 5 லிட்டர் குக்கர், அதாவது இந்த பெரிய பவுல், அதோட 3 லிட்டு, இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல வெயிட்டாக நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. குவாலிட்டியில் வந்து நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 5 இயர்ஸ் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேயே வந்து இந்த குக்கரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இந்த குக்கரோட விசில் வந்து இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரோட பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அப்போ ஃபர்ஸ்ட்லேயே வந்து அட்டாச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து குக்கர் பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக பிரியாணி செய்ய போகிறோம். பன்னீர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்போ வாங்க, தேவையான எல்லா பொருளுமே இங்கே எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பன்னீர் பிரியாணி செய்யறதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கிறேன். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். பன்னீர் கட் பண்ணுறதுக்காக கத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். பன்னீர் கட் பண்ணும் போது என்னாச்சுன்னு பாருங்கள், கத்தி வந்து 2ஆக உடஞ்சி போச்சு. ஸோ இருந்தாலும் அதே கத்தி வச்சு தான் நாங்கள் வந்து திரும்பவும் கட் பண்ணோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பன்னீரை கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நெய் நல்லா உருகி லைட்டாக சூடு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகள் எல்லாத்தையும் அதில் போட்டுடணும். போட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எண்ணெயெலாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஆயில் கூட போட்டு இந்த பன்னீர் துண்டுகளை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஸ்டவ்லேயே நம்மளுடைய ஆல் இன் ஒன் சூப்பர் குக்கர் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு 60 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கூடவே நம்ம வந்து பன்னீர்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதில் மீதி இருக்கிற அந்த நெய்யும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா சூடு வந்ததும் இதில் வந்து ஒரு துண்டு பட்டை, ஒரு சின்ன பீஸ் ஜாவித்திரி, ஒரு ஏலக்காய், பாதி நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு பொரிய விட்டுக்கணும். இது நல்லா பொரிஞ்சு மணம் வந்ததுக்கு அப்புறமா கூடவே வந்து 2 பீஸ் ரம்ப இலை வந்து சேர்த்துக்கிறேன். ரம்ப இலை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பிரியாணி இலை கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4-5 முந்திரியை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்ததாக கூட வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஸோ அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக 4 பச்சை மிளகாய் நான் வந்து பழுத்த மிளகாவை எடுத்துருக்கிறேன். கூடவே 150 கிராம் தக்காளி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கணும். அதாவது தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லியும் புதினாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே நம்ம வந்து மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்தீங்கன்னா 10 ரூபா பாக்கெட் இருக்கு இல்லையா, அதில் பாதி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா மறுபடியும் கலந்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நான் வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்க போகிறேன். இந்த கப்பில் 1 கப்பு ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இதே கப்பில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நார்மலாக நம்ம வந்து ரைஸை தம்மில் போட போகிறோம் அப்படின்னாக்கா 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். பட் நம்ம வந்து பிரியாணிக்கு அப்படி சேர்க்கக்கூடாது. நம்ம எடுக்கிற ரைஸை பொறுத்து ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு சேர்க்கணும். ஏன்னா கிரேவி வந்து லிக்விடாக இருக்கிறதுனால நம்ம தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு பிரியாணி வச்சாதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணியெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சுருந்தோம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்ததாக ஆல்ரெடி நம்ம ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தோம். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு ரைஸை மட்டும் இந்த மாதிரி சேர்த்துடணும். கூடவே ஒரு 1/2 லெமனோட ஜூஸ், அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஜூஸை மட்டும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா தேங்காவும் முந்திரியும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த டேஸ்ட் வந்து எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் வந்து நம்ம கிரேவிக்கு போடுற அந்த மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வரைக்கும் ஸ்டவ் வந்து நார்மலில் வச்சுருக்கிறேன். ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் துண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். பன்னீர் துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மைல்டாக ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஹீட்டை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர் லிட்டு இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டு கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த 5லேருந்து 6 நிமிஷத்தில் விசில் வந்தாலும் வரலைனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. நல்லா தம் ஆகட்டும். அதில் இருக்கிற ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கரெக்டாக ஒரு 6 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக குக்கரில் இருக்கிற ப்ரெஷர்லாம் போனதும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பிரியாணி பாருங்கள் நல்லா சூப்பராக தம்மாக இருந்துச்சு. ரைஸும் நல்லா வெந்துருந்துச்சு. அதே நேரத்தில் ரைஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக உடையாமல் நல்லா வந்துருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு தடவை மேலே இருக்க ரைஸ்லாம் அடியில் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம வந்து இதில் வந்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு நெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்தோம் அப்படின்னாக்கா பிரியாணி நல்ல மணமாக இருக்கும். சேர்த்துட்டு கூடவே வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஆல்ரெடி மல்லி புதினாலாம் பிரியாணியில் சேர்த்துட்டோம். அதில் நான் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டேஸ்டான பன்னீர் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த பிரியாணி வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இந்த குக்கரில் என்ன சமைச்சாலும் அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் வரும்னு சொல்லி. அதை வந்து இந்த குக்கரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களேன்னு எனக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் நான் அப்படி தான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே பிரியாணி வந்து நல்லா சூப்பராக ஒட்டாமல் நல்லா வந்துருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.